ஹாய் ஹலோ வெல்கம் டு airkitchen. நான் உங்கள் செஃப் சுகந்தன். நாம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் கும்பகோணம் கடப்பா. இந்த கடப்பா இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எந்த டிஃபன் கூட வேணும்னாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த டிஷ்ல ஹைலைட்டே இதனுடைய தனித்துவமான சுவை தான். இந்த தனித்துவமான சுவையும் அதே நேரத்தில் சுலபமாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற ரெசிபி உங்களுக்கு முழுமையா புரியும். ஒருவேளை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா ரெசிபி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வீடியோக்குள்ள போய் லெட்ஸ் ஸ்டார்ட். அரவை மசாலாக்கு தேவையான பொருட்கள்: துருகிய தேங்காய் அரை கப், பொட்டுக்கடலை அரை கப், கசகசா 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10, ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணீர் 1 கப். நல்லா நைஸா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடப்பா பண்றதுக்கான சட்டி, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான விடனே பட்டை ஒரு சிறிய துண்டு, பிரியாணி இலை 2, கிராம்பு 3, சோம்பு 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆ பிளந்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், அது 1 கப்பு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இந்த வெங்காயம் கொஞ்சமாக சாஃப்டாகிற அளவு வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணி அரை கப். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி நீங்கள் காலையில் டிஃபனுக்காக இந்த கும்பகோணம் கடப்பா பண்ணுறதா நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லா வரும். சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற தக்காளி அரை கப். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் போட்டதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த தக்காளி எல்லாமே கொஞ்சமாக நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பால் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இந்த பால் கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அரவை மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பாசி பருப்பு வேக வச்சு நல்லா மசீர அளவுக்கு வேக வச்சு வச்சிருக்கேன், அதை 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. அடுப்போட ஃபயர் ஏற்ற வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சமாக முழுமையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிண்டுறங்கிற பேரில் போட்டு ரொம்ப மசிச்சிட வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நமக்கு தனியாக அந்த உருளைக்கிழங்கு கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் சுவை அருமையாக இருக்கும். கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி, ஒரு வாழை இலையை விரித்து நமக்கு ரொம்பவே ஃபேவரட்டான இடியாப்பத்தை வச்சு அந்த இடியாப்பத்தை விரல்களால் பிச்சு
அந்த கடப்பாவை ஓரமா தொட்டுட்டு சாப்பிடும்போது அடடா இந்த சுவையான டிஷ் நமக்கு இவ்வளவு நாளா தெரியாம போயிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த சேனலை முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுகந்தன்.